இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து அக்கா எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குதுக்கா, எத்தனையோ ஹேர் ஆயிலையும் ட்ரை பண்ணிட்டோம், எத்தனையோ ஹேர் மாஸ்கையும் ட்ரை பண்ணிட்டோம், ரகரகமான ஷாம்புவையும் பயன்படுத்திட்டோம், ஆனா எந்தவித யூஸுமே கிடையாது. ஒரு நல்ல ஹேர் growth ரெமடிய ஷேர் பண்ணுங்க அக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனியன், கருவேப்பிலை இந்த ரெண்டையுமே இப்போ மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்டா பண்ணிக்கலாம். இதை இப்போ ஸ்ட்ரெயினரை வச்சு நம்ம வடிகட்டிடலாம். காட்டன் பால் இருக்கும் இல்லையா, அதை இதுல முக்கி உங்க முடியோட வேர் கால்கள்ல படுற மாதிரி முடிய கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு அந்த இடத்துல ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. 30 நிமிஷத்துக்கு அப்படியே ஹேரை டைட்டா கட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஹேர் நல்லா சில்கியா ஸ்மூத்தா இருக்கும். இந்த ஆயிலுக்கு முதல்ல கலோஞ்சி சீட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கரிஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸ் பவுடரா ரெடி பண்ண போறோம். நான் ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்திருக்கேங்க. நம்ம இப்போ நைஸ் பவுடரா பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெயை சேர்க்க போறேன். இந்த பாட்டில மூடிய வச்சு மூடி சூரியன் வர்ற இடத்துல 2ல இருந்து 3 நாட்களுக்கு வைக்கணும். இந்த ஆயிலை நீங்க ஒவ்வொரு நாளும் தாராளமா பயன்படுத்தலாம். இந்த ஆயிலை தொடர்ந்து 3 நாளைக்கு பயன்படுத்துங்க. 4வது நாள் நம்ம ஹேர் டானிக் பார்த்தோம் இல்லையா, அதை அப்ளை பண்ணுங்க. இது ஹேர் எந்த அளவுக்கு growth ஆயிருக்கு அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.